ஹாய் காய்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டியூட்டி த ஃபோர்ஸில் விளையாட போகிறோம். வாங்க விளையாடலாம். இந்த கேம் ஜாலியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேம் நான் நிறைய ஐடியா விளாண்டுருக்கேன் காய்ஸ். ஆனால் இது விளாடும் போது தான் நான் யூடியூப் சேனல் திறந்துடல. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு 3 மிஷின் கிட்டேயே பண்ண போகிறேன். இந்த மனுஷன் இருப்பான்ல அவனை எடுக்கணும். வாங்க, இங்கே ஒரு வேன் இருக்குது. இந்த கராஜ் வாங்க முடியுமா காய்ஸ்? 350 ஆகுது. நான் 300 நினச்சிக்கிட்டேன். பிக் ஃபுட் என்ன வண்டின்னு தெரியல. வேனு நம்மளை ஏற்றி தள்ளிடுவோம். ஏற்றியாச்சு காய்ஸ். இப்போ நம்ம நேராக போக வேண்டியதுதான். என்னடா பறக்க விட்டாலே பாவியே காய்ஸ். என்ன காய்ஸ் திரும்பி இப்படி நிற்குது? என்னடா இப்படி நிற்க வச்சுட்டான்? யாரா அவன்? லம்போர்கினி தான். யாரா இது? ஜிக்கா 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 கட்டா டான்ஸாட. ஜிக்கா 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 ஸ்டெப்பு பயங்கரமாக போகிறாப்புல. ஏதா மில்றா ஏண்டா காய்ஸ்? என்ன காய்ஸ் இப்படி ஏற்றி விட்டான்? இவன் ஏற்றினாது கூட பரவாயில்ல கைஸ். காவல்துறை போலீஸ்காரனே ஏற்றினான். காசு கைஸ், காசுலாம் எடுத்துக்கிட்டாச்சு கைஸ். இது அதுதானே? இது என்ன ஜிப்புன்னு தெரியுதா? உள்ள போனோம் இல்லை இது கைஸ் ஜீப்பு. அது ஏதோ ஒரு பாட்டு வருமே. மழை போயிட்டேன் கொடுங்க. ஜாலியோ ஜிம்கான்னா ஜாலியாக இருக்குது கைஸ். இந்த ஜீப் போட்டு பறக்குமா? பறக்கணும், பறந்தே ஆகணும். பறக்கும் அப்படின்னு சொல்லி பறந்தாச்சு. ஏன் ரொம்ப நாளாக வீடியோ வரலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாம் வந்துருந்துச்சு. அதனால் போடல. எக்ஸாம் முடிச்சு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தேன். அதனால் போடல. இப்போ இது இந்த வழியில் கைஸ் இப்படி போகணும். இது நான் ஓகே கைஸ், நான் அது எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஆனால் இதில் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆமாம் உண்மைண்டா. இப்போ அங்கே கிரில் என்ன பேரும் தெரியல, விட்டுருங்க. அவன்கிட்ட போயிட்டு இவனை காப்பாற்றுறதுக்கு கேட்கணுமா? வாங்க அவங்ககிட்ட போய் கேட்போம். யாரும் தெரியல. ஜாலியோ ஜிம்கான்னா அது பார்த்தீங்கன்னா அன்சைடு போகணும், ரைட் சைடு போகணுன்னு இருந்தது. எனக்கு ரொம்ப நேரம் ஓடணும்னு ஆசையாக இருந்தது வண்டி. அதனால் நான் இப்படி போகிறேன். இப்படி போயிட்டு ஸ்கிஃப்ட் அடிச்சுட்டு போகணும். ஸ்ட்ரைட்டாக அப்படியே பறக்க போகிறோம். இல்லை ஜஸ்ட்டு கைஸ் இதை பார்த்தீங்கன்னா வண்டி எப்படி பறக்குது. தரமாக பறக்குது கைஸ் இந்த வண்டி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அங்கே யாரும் காமிக்கிது அங்கே தான் போகணும் கைஸ். ஜஸ்ட்டு கைஸ் இடிச்சிருப்போம் கைஸ். இல்லை அவனை ஜஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இவனை இந்த வண்டியை இடிச்சுக்கிட்டான். ஓகே, நம்மளோட வண்டியை இங்கேயே போட்டு இங்கே நிற்கட்டும். என்ன பேசினாலாம் கேட்க வேணாம். மேலே இருக்குது பிரிங்கிங் கார் ஃப்ரம் பிஹைண்ட் த போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி கார் இருக்கா? ஜீப்பு வேணாப்பா, என் ஜீப் எடுத்துடாதீங்க. பாரு அவனை எடுக்கல. என்ன கைஸ் வண்டி ரொம்ப ஸ்லோவாக போகுது. என்னாச்சு கைஸ்? வீல் உடஞ்சிருச்சு கைஸ் வண்டியில். பாருங்க வண்டி வீல் எப்படி சுற்றுது. இந்த வண்டி வேஸ்ட்டு. என்னோட போலீஸ்காரன்னா நில்லுங்கண்ணா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே நான் போகணும். நிப்பாட்டினா அப்பா பட்டாது. நான் விட்டு போகிறேன். நிப்பாட்டினானா நீ இப்படி விட்டு போகிறேன்னு அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாம்பு போட்டு எல்லாத்தையும் சாதிக்கிறேன். ஓகே கைஸ், இது அந்த வண்டி தானே? சூப்பரா மார்க் 4 கைஸ். இந்த வண்டி தான் நான் பெருசாக அப்படின்னு வண்டி தான் வாங்க ஆசை. ஆனால் என்ன நிப்பாட்டிட்டாங்க இந்த வண்டி. என்ன வண்டி ஆச்சு? என்ன கைஸ் வண்டி முன்னாடி வீல் ட்ரிஃப்ட் ஆகுது. முன்னாடி வீல் சுட்டாமல் ரிவர்ஸ் எடுக்கலாமா? இல்லை, ரிவர்ஸ் எடுத்தோம் சரி ஆயிடுச்சு. முன்னாடி ஏதோ அடைச்சிக்கிட்டு இருந்திருக்கு போல். சரி போவாங்க நம்ம டேரக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு. யாராமா என்ன யாரும் தெரில கைஸ். இது கார் ஒர்க்கிங் ஷாப்பு. இது கேமிங் ஷாப்பு. இது கார் விற்கிறதும் கார் வாங்குறதும். பறக்கிறோம் கைஸ். சூப்பராக செம்ம ஸ்பீடாக பறந்துடுச்சு. செம்ம பற கைஸ். இது எப்படி இதற்கு கைஸ் அவன் வண்டி கைஸ் வண்டியை எடுத்தாச்சு. இவன் வண்டி எப்படி போகணுன்னு தெரில. ரிவர்ஸ் எடு. இந்த வண்டி சூப்பராக இருக்குது கைஸ் பார்க்கவே.
இதெல்லாம் வந்து முன்னாடி இந்த டியூட்டி த ஃபாஸ்ட்லேயே வந்து நிறையா ரோட்லலாம் சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த வண்டி வரதில்லை. நிறுத்தண்டா. தம்பி மன்னிச்சுக்கடா, உன் வண்டி இடிச்சிட்டேன்டா. அவன் கேட்கவா போகுது. தண்ணிகளை விட்டு ஓட்டினாலே இதாகாது. ஓகே வாங்க உள்விட்டு பார்க்கலான்னு பார்த்தா இன்டீரியரில் இல்லை இந்த வண்டியில். சரி ஸ்ட்ரைட்டாக போகலாம். செம்ம ஸ்பீடாக. வண்டி இன்ஜின் சவுண்டு எப்படி வரமா ட்ரிஃப்ட் அடிச்சா எங்கேயாவது வயசு பக்கத்து ஊருக்கு போய் நிற்கிது. ஏற்றிட்டேன். பக்கத்துலேயே போலீஸ்காரன் தான். அவங்க கண்டுக்கவே எங்கே போடுங்க டான்ஸ் ஆடுறோம். ஓகே இந்த காரியம் வச்சு சேவ் ப்ராசஸிங் கேம் சேவ்ட் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க விளாட போகிறேன். ஓகே இந்த அங்கிள்கிட்ட போயிட்டு அது வந்துச்சு ரெடியூஸ் வாண்டட் லெவல் போகுது. ஓகே போயிடுச்சு. எப்படி இருக்க உன் வண்டி என் வண்டி காப்பாற்றி கொடுத்துட்டேன். சரி நீ என்னோட டைமை வந்து பீட் பண்ணிட்டேன்னா உனக்கு வந்து நான் 500 ரூபாய் காசு தருவேன் அப்படிங்கிறாங்க. பீட் கெரில் கெரில் டைம் ரெக்கார்ட் தள்ளி தொலைண்டாலே இச்சுக்கிட்டே இருக்கால. சாரி செட்டு தான் போகணும். ஓகே ஸ்ட்ரைட்டாக அந்த செக் பாயிண்ட்லாம் பிடிக்கணும் போல். இப்போ டிஃப்ட் அடித்தா இந்த வண்டியில் பாருங்க எவ்வளோ தூரம் போகுது. இது இந்த சைடு போனது இந்த சைடெலாம் போனது இல்லை. போயிட்டு தராங்க சைடு போட்டு போகணும். ஓகே இப்போ ஸ்ட்ரைட்டாக போட்டு லெஃப்ட்டு வச்சு ரைட்டு எடுத்துகிட்டு திரும்பி ரைட்டு. ஐயோ கொண்டு கொடுத்துனேன் அவனை. அங்கே காண்டலாம் இப்படி போயிட்டு இப்போ இப்படி ரைட்டாக லெஃப்டா லெஃப்ட்டு. ஓகே இப்போ ரைட்டு. போலீஸ்காரா சாரி போலீஸ்காரா நம்மளை அடிச்சு வந்தது நானே அவளை அடிச்சுட்டேன். ரைட்டாக லெஃப்ட். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கிட்ட போகணுமோ இல்லை ஸ்ட்ரைட்டாக போகணும். இப்போ கன்ஃபார்மாக தெரியும் லெஃப்ட்டு தான். லெஃப்ட்டு போய் இப்போ கன்ஃபார்மாக தெரியும் லெஃப்ட்டு இல்லை. இப்போ எப்படியா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டு தான் சொல்லுவாங்க. தெரியும் குழப்பி விடுங்க இப்படி. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இங்கே பறந்தோங்க. வண்டி கூட வண்டி இருக்கா பூஸ்ட் இருக்கு நம்மக்கிட்ட. பூஸ்ட் எடுத்துருந்தா பூஸ்ட் அம்மா எனர்ஜி. ஸ்ட்ரைட்டாக போகணும் கன்ஃபார்மாக தெரியும். ஸ்ட்ரைட்டாக என்னடா இங்கே இருக்குதுன்னா இந்த கேம் ரொம்ப சொதப்புறானோ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே இப்போ வந்து நான் இந்த சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த இது ரேம்பில் பார்க்கணும் போல. இது 23 செகண்ட் தான். 20 செகண்ட் தான் இருக்குது. நம்ம தூக்குவோம் கன்ஃபார்ம் தூக்குறோம். எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே இப்போ ஸ்ட்ரைட்டாக போகணும். ஓகே சும்மா ட்ரை பண்ண வேண்டியதா. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு போகணும். அவ்வளோ ஆசம் அவ்வளோ வந்துச்சு. ஜெயிச்சிட்டேன். ஜெயிச்சிட்டேன். இதெல்லாம் வண்டி முடிச்சுட்டு இங்கே பார்க் பண்ணியிருக்கேன். அடுத்த நாள் மேன் தட் வாஸ் குட் என்னென்னமோ பேசலாம் எனக்கு தெரியல. இப்போ வந்து 3 ஹேக்கிங் டிவைஸோட 3 பார்ட் எடுத்துகிட்டு வரணுமா. ஓகே அதுக்கு தான் நம்ம வீட்டில் போய் ஒரு குட்டி தூக்கம் போட்டு வந்துடலாம். ரொம்ப தூக்கமாக வருது. இப்போ வந்து ரைட் சைடு போகணும். ரைட் சைடு வண்டியில் போயிட்டு ஓகே இப்படி வந்து ஓகே பரவாயில்ல வெளில வந்துட்டேன். இந்த வழியாக போயிட்டு வண்டி என்னது சேவ் பண்ணிப்போம். 3 வாட்டி சேவ் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட வேண்டியதுதான். வீட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்லீப். ஜாலியாக படிச்சு எழுந்திரிச்சாச்சுப்பா. இப்போ வேறு அந்த 3 டிவைஸை வேறு போய் கண்டுபிடிக்கணுமா. போய் கண்டுபிடிப்போம். அது எங்கெங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஒன்று இருக்கும். ஒரு நிமிஷம் வண்டியை மட்டும் வெளில எடுத்துக்கிறேன். நான் ரிவேஸ் வர மாட்டேங்குது. ஃபுல்லாக திரும்பவும் ஓகே வண்டியை ஃபுல்லாகவே வெளில எடுத்தாச்சு. கராஜில் ஒரு 2 வண்டியை போடலாம் போல. இந்த கராஜிலேயே இங்கே பாருங்க. இங்கே அதாவது ஸோ ஒரு நிமிஷம் எங்கே அந்த வீடு இங்கே இந்த வீடு இல்லை
இந்த வீட்டில் ஒன்று இருக்கும், அப்புறம் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒன்று இருக்கும், பக்கத்து ஊரில் ஒன்று இருக்கும். இந்த பக்கத்து ஊருக்குலாம் மேப்பை போட ரொம்ப நேரம் ஆகும், அதனால் நம்ம வந்து போயிடலாம். அப்போதைக்கு நாங்கள் பறந்துட்டுடாடி, ஏன்டா எனக்கு இந்த சதி மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? எப்போ போனாலும் பறக்க விட்டுறான் எனக்கு லம்போர்கினிக்காரன். இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா? இந்த சைடு போய்க்கலாம். ரைட் சைடு அந்த இடத்துல ரைட் சைடில் போயிட்டு சூப்பராக நிற்கிது மார்க் 4. அந்த வந்து நமக்கு வேணாம், நம்ம வண்டி இருக்க பயமே. இதுக்கு மேலே இருக்கும். நான் கைஸ் மேலே இல்லை, இது என்னது? கேம் ஏற்றணுமா? இதெல்லாம் நமக்கு வேணாம். இன்னும் அங்கே எதுவும் ஒரு தமிழ்ச்சி போர்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் எடுத்துகிட்டு கைஸ் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அதோட நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டிக்கோண்டு ஒரு சைக்கிள் நிற்கும். அங்கே தான் வந்து இது நிற்கும் கைஸ், அந்த இது பேட்ரி இருக்கும். இங்கே வந்து ஃபோனோட அந்த இது இருக்கும் கைஸ். ஓகே, நம்ம வந்து இங்கே போட்டு இல்லைன்னா வண்டி மட்டும் தனியாக போகுது. சரி போட்டோம், நம்மளாம் நிறையா வண்டி இருக்கு. அந்த வண்டி அங்கே தான் எங்கேயாச்சும் நிற்கும், நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து எங்கே வண்டி போச்சு? அங்கே பார்த்துட்டு இதுக்கிட்ட கிடக்கு. என்னது இது கொஞ்சம் இருக்கு பாருங்கள், அது பேர் என்னது? லேக்கா இல்லை வாய்க்காயான்னு தெரியல. இந்த வண்டி எடுக்க நான் கழிச்சு வண்டி எடுக்க முடியல, வண்டியை ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு, அதனால் வண்டியை எடுக்க முடியல. நீங்கள் வண்டி எடுக்க முடியல. வண்டிக்கு இதாக வச்சு பாருங்க, தண்ணி உணவு போனது இல்லை, அதனால் வண்டி ஒர்க் ஆகாமல் இப்போ அப்படி பின்னாடி ரிவேஸ்லேயே போகுது சார். ஓகே, எங்கள் வண்டி பாடுறா. ஏன்டா என்ன மட்டும் பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க? நீங்கள் விற்கிறதுனால எனக்கு வலிக்கிறதுடா கால் கையிடும். ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு வண்டி வருது. டெய்லி இடிக்காதுடா. எப்படி என்னடா உன் வண்டியை ஓட்டணும்ல? வண்டி சாரி ஆஃப் பண்ணிட்டியாடா? 10க்கு மேலே தாண்ட மாட்டேங்குது. சரி ஓட்ட வண்டி கழிச்சு இப்போ ஓட்ட வண்டி வச்சு என்ன பண்ணுறது? சரிங்க, பக்கத்துலேயே அங்கே ஒரு சூப்பராக இருக்குல்ல, அந்த சூப்பராக எடுத்துகிட்டு போவோம். சூப்பராக எடுக்க மாட்டேன்னா இப்போ எடுக்கிறோம். அவனே ஏற்றி வச்சுருக்கோம், காசு இருக்குது, காசு மட்டும் எடுத்துகிட்டு போவோம். $16 கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து $941 இருக்குது. இங்கே நம்ம ஏதாச்சும் பைக்கு இல்லை கார் வாங்க முடியுதான்னு பார்க்கணும். நிறைய தான் ஆடு பார்க்கணுன்னு இருக்குது கைஸ். கீழே போவோம். லம்போர்கினிலாம் இருக்குது, லம்போர்கினிலாம் நமக்கு வேணாம், ஏன்னா அதெல்லாம் ஓட்ட வந்து ஸ்கேட் போர்டு கைஸ். இங்கே ஒரு பைக் இருக்குது, பைக்கும் வாங்கிட்டேன். நம்மக்கிட்ட $400 கம்மியாகிடுச்சு. இங்கே வருங்க, பைக்கு ஏற்றுனதில் இவன் செத்துட்டான். காசு எடுத்துட்டான். காசு ஏய் தள்ளுறா. வண்டி படுத்து கடை வச்சுருக்கான், படுக்க வச்சுருக்கான். நான் இன்னொன்னே சரி பண்ணிட்டு வண்டி ட்ரிஃப்ட் அடிக்கிறேன். ரிவர்ஸ் சரியாயிடுச்சு. இல்லை சரியாகலை, அவ்வளோதான் கைஸ், வண்டி சரியாயிடுச்சு. எல்லா வண்டியிலும் வண்டி எடுக்க முடியும். முன்னாடி வந்து இது மாட்டி வச்சுருக்காங்க, அதனால் வந்து வண்டி எடுக்க முடியல. ட்ரிஃப்ட் அடிச்சு அப்பா கைஸ். நம்ம ஊர் ஆட்டோ ஓட்டி தானே, ஆட்டோக்காரன் அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பக்கத்து ஊருக்கு போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த இன்னும் இந்த இடத்துல போயிடலாம். சும்மா வண்டிங்கிற பாருங்க, அந்த வீட்டில் போய்ட்டு பேட்டரி எடுத்துகிட்டு போயிடலாம். பேட்டரி உழுந்துருப்பேன்டா ஜஸ்ட்டு போய் வண்டி 2 வீலில் போகுது. அந்த பேட்டரி எடுக்கணும், அதாவது எங்கே இருக்கணும்? அந்த லம்போர்கினி பண்ணணும்னா நம்மளை சரி பண்ணி விட்டுருவோம். நம்ம வண்டி கைஸ் ஃபஸ்ட் எடுத்தோம்ல, இந்த வீட்டில் தான் கைஸ் இதை இருக்கு பாருங்க, இந்த வீடு தான். வண்டியை இங்கே போட்டு சின்ன வண்டி இந்த தானா பின்னாடி போகுது. அந்த இங்கே இருக்கு பாருங்க பேட்டரி. 2 பார்ட்ஸ் எடுத்தாச்சு. இன்னொரு பார்ட் வந்து அது இதுக்கிட்ட இருக்கும் கைஸ், அதாவது பக்கத்து ஊரில். நான் அங்கே அந்த பக்கத்து ஊருக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வரப்போ பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. இல்லை அப்பா விழுந்திருப்பேன் ஜஸ்ட்டு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் கன்று வாங்க போயிருந்தேன் கைஸ். வர வழியே சாப்பிட்டுருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாம்புன்னு ஒன்று அடிக்கிற மாதிரி இருக்கும் கைஸ். அதை வாங்கினோம் கைஸ். வண்டி அப்படின்னாவே கிளிச் ஆகி என்கிட்ட காசு எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். ஒரு 10 கோடிக்கு மேலேயே இருக்குது. எனக்கு லக்கு இன்னைக்கு. இந்த பேட்ரி இங்கெல்லாம் எங்கேயாச்சும் இருக்கும். பேட்டரிங்க பாருங்கள், அது ஹேக்கிங் டிவைஸோட 3வது பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் இருக்கும். எங்கள் ஒருத்தவங்க இருக்கா, மிஷின் கன் வச்சு மேலே டெஸ்ட் பண்ணுவோமா? ஓகே, நீங்கள் ராக்கெட் லான்ச்சர் வேணாம்,
இந்த பம்பு தான் கைஸ். ஓகே கைஸ், இவனை சூடாக அனுப்பிச்சிட்டோம். என்னடா தப்பிச்சு விட்ற, இத்தனை புள்ளட் சுட்டோம். பண்ணி செத்துருவாடா, கன்ஃபார்ம் தான் செத்துட்டான். காசு காசு நமக்கு எப்படியா இருந்தாலுமே, எவ்வளோ காசு இருந்தாலுமே நான் காசு சேர்த்து தான் இருக்க போகிறேன் கைஸ். நம்ம அவனை சுட்டு போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சு. போலீஸ் நம்மளை துரத்துல ஒரு ஸ்டார் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த வழியில் போக முடியல, இங்கே வேணாம், இப்படி இந்த சந்திலெலாம் மூணு போனேன். ஓகே இந்த இது பார்த்துட்டேன். ஓகே எடுத்தாச்சு. எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.